என்ன பிரதர், ஒரே லவ் சாங்கா இருக்கு. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு போல இருக்கே. ஆமா மேடம், ஊர்ல எங்க மாமா பொண்ணு கூட கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அவ தான் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கா. ஓ, சந்தோஷமான விஷயம் தான் பிரதர். ஆனா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கிறது உங்க ரிலேஷனுக்குள்ளேயே உங்க மாமா பொண்ணா இருக்க பட்சத்துல நீங்க பேசிட்டே இருக்க வேண்டியது அவங்க கூட மட்டும் இல்லைங்க. கண்டிப்பா ஒரு ஜெனடிஸ்ட மீட் பண்ணி அவங்க கிட்டயும் பேசணும். என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க, நான் வேணா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் தரவா? என்ன மேடம் சொல்றீங்க? வீட்டுல எல்லாரும் கிளம்பி போய் குலதெய்வம் கருப்புசாமியா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க இந்த பக்கம் என்ன போய் ஜெனடிக்ஸ பார்க்க சொல்றீங்களே. ஜெனடிஸ்ட நீங்க மீட் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம் பிரதர். சிம்பிளா ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி நீங்க ரெண்டு பேரும் எதுவும் மேஜர் டிசீஸ்க்கு கேரியர் இல்லையான்றது கன்ஃபார்ம் பண்ணவே ஆகணும். இல்லைன்னா ரிலேஷன்ஸ்குள்ள கல்யாணம் பண்ணும்போது ஜெனடிக் டிசார்டர்ஸோட இன்சிடென்ஸ் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிடும். இப்போ ரெண்டு பேர் நான் ரிலேட்டட் கப்பல் கல்யாணம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு ஜெனடிக் ப்ராப்ளம் வரதுக்கு ஒரு 1 to 2% தான் சான்ஸ் இருக்கு. ஆனா ஃபேமிலிக்குள்ள நீங்க ரிலேஷன்ஷிப்ல கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னா இதே மாதிரி ஜெனடிக் டிசார்டர்ஸ், ப்ராப்ளமேட்டிக் கிட்ஸ் இதெல்லாம் வரதுக்கான இன்சிடென்ஸ் ஆல்மோஸ்ட் 6 to 8% இன்க்ரீஸ் ஆயிடுது. அதனால ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்ட் பண்ணி நீங்க இந்த மாதிரி கேரியர் எதுவும் இல்லையான்றத தயவு செஞ்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணுங்க பிரதர். அப்படின்னா உசுரை கொடுத்து லவ் பண்ண பொண்ணை இப்போ ரத்தம் கொடுத்து டெஸ்ட் பண்ண சொல்றீங்க? ஆமா, இந்த சின்ன பிளட் டெஸ்ட் மூலமா உங்களுக்கு நாளைக்கு பிறக்க போற குழந்தை ஆரோக்கியமா தான் இருக்குன்றத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கண்டிப்பா மேடம்.